உங்க வீட்டுக்கு ரூஃப் காங்கிரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க ரூஃப் காங்கிரீட் முடிச்ச அப்புறம் இந்த மாதிரி சர்ஃபேஸ்ல கிராக்ஸா இருக்கா, அதை எப்படி அவாய்ட் பண்ணுன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க இன்ஜினியர் லக்ஷ்மண் ஃப்ரம் ஜேஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சிங்கேஜ் கிராக்ஸ் வரதுக்கு என்னன்னா, நம்ம போடுற காங்கிரீட்ல இருந்து சர்ஃபேஸ்ல இருக்க அந்த வாட்டர் எவாபரேட் ஆகும்போது உங்களுக்கு சிங்கேஜ் கிராக்ஸ் வருது. ஸோ எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரூமிங் பண்ணணும். ஸோ தொடப்பத்தை வச்சு நம்ம வந்து நல்லா ப்ரூமிங் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ் டிஸ்டர்ப் ஆகுறதுனால நம்ம எவாபரேஷன் லாஸ் வந்து கம்மியாகி நமக்கு சிங்கேஜ் கிராக்ஸ் அவாய்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து அதிகமான தண்ணி ஊத்துறது. ஸோ M20 மிக்ஸ் ரேஷியோக்கு 25 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம். ஸோ அவ்வளவு தண்ணி ஊற்றும் போது தான் கரெக்டான காங்கிரீட் பதம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு தயிர் கன்சிஸ்டன்சில கிடைக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம தண்ணி ஊற்றும் போது ப்ளீடிங் ஆஃப் காங்கிரீட்னு சொல்லுவாங்க. மெட்டீரியல் தனித்தனியா பிரிஞ்சிடும், சிங்கேஜ் கிராக்ஸும் உங்களுக்கு அதிகமா வரும். ஸோ மூணாவது காரணம் கரெக்டான கவர் மெயின்டைன் பண்ணாது. ஸோ ராடுக்கு பாட்டம்லயும் டாப்லயும் கரெக்டான கவர் மெயின்டைன் பண்ணாலும் இந்த சிங்கேஜ் கிராக்ஸ் வந்து வரும். ஸோ உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி இந்த 3 குவாலிட்டி செக்ஸை ஃபாலோ பண்ணி ஸோ சிங்கேஜ் கிராக்ஸ் வராம அவாய்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.